வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்தில் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். வெல்கம் டு சாப்டர் 29. 29வது அத்தியாயத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். We have just completed 3 purposes of God for man. மனிதனுக்கு தேவன் திட்டமிட்டிருக்கிற 3 நோக்கங்களை நாம் இதுவரை படித்திருக்கிறோம். இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு நாம் 4வது நோக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். A quick summary of the first 3 purposes. முதல் 3 நோக்கத்தை குறித்ததான ஒரு சுருக்கம். You were planned for God's pleasure. நீங்கள் தேவனுடைய மகிழ்ச்சிக்கென்று திட்டமிடப்பட்டீர்கள். That happens through worship. நீங்கள் தேவனுடைய மகிழ்ச்சிக்கென்று ஏற்படுத்தப்பட்டீர்கள். You are planned for God's pleasure. இரண்டாவது, you were formed for God's family. நீங்கள் தேவனுடைய குடும்பத்திற்கென்று உருவமைக்கப்பட்டீர்கள். That is through fellowship. மூன்றாவது, you were created to become like Christ. நீங்கள் கிறிஸ்துவை போல மாறுவதற்காக சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். Through discipleship. Worship, fellowship, discipleship. ஆராதனை, ஐக்கியம் அல்லது சபை குடும்பம். மூன்றாவது, இயேசுவை போல குணத்திலே மாறுதல். Planned for God's pleasure, formed for God's family, created to become like Christ. மகிழ்ச்சிக்கென்று திட்டமிடப்பட்டோம், ஐக்கியத்திற்கென்று அல்லது குடும்பத்திற்கென்று உருவமைக்கப்பட்டோம், மாறுவதற்காக நாம் மறுரூபமாவதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம். Believing, belonging, becoming. இந்த 3 காரியத்தை நாம் பார்த்துவிட்டோம். ஒவ்வொரு நோக்கத்திற்கும் 7 நாட்கள் எடுத்து நாம் அதை ஓரளவிற்கு அலசி ஆராய முடிந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற 4வது நோக்கம், you were shaped for serving God. நீங்கள் தேவனை சேவிப்பதற்கென்று வடிவமைக்கப்பட்டீர்கள். Chapter 29 to chapter 35, 7 chapters இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடைசி 5 chapters 5வதும் இறுதியுமான நோக்கத்திற்காக அதை ஒதுக்கியிருக்கிறார்கள் பாஸ்டர் ரிக் வாரன் அவர்கள். நாம் அங்கே வரும்பொழுது அதை பார்க்கலாம். Chapter 29, accepting your life's assignment. உங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய உத்தரவாதம் அல்லது பொறுப்பு, உங்களுக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல். accepting your life's assignment from God. அதாவது ஒட்டுமொத்த உங்கள் வாழ்க்கைக்கு முதல்ல இருக்கிறது அவரை கனெக்ட் பண்ணி
இருக்கிற காரியம். ரெண்டாவது, நாம் எந்த சூழல்ல இருக்கணுங்கிற ஒரு என்வாயர்மெண்ட். மூன்றாவது, நமக்குள்ளே வர வேண்டிய மறுரூபம். ஆனால் கவனியுங்கள், இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற இந்த 4வது நோக்கமும் அடுத்து நாம் பார்க்க போகிற 5வது நோக்கமும் நாம் தேவனோடு கனெக்டடா இருக்கும் பொழுது, சரியான ஐக்கியத்தில் இருக்கும் பொழுது, சரியான உறவுகளிலே நாம் தேவன் விரும்புகிற வண்ணம் இருக்கும் பொழுது, சரியாக நாம் தேவனை போல மாறுவதற்கு விட்டு கொடுத்து வளர்ந்து வரும் பொழுது, தேவன் நமக்கு சபைக்குள்ளே, சபை குடும்பத்திற்குள்ளே நமக்கு சில ஊழியங்களை வைத்திருக்கிறார். அதோடு கூட 5வது நோக்கம், சபைக்கு வெளியிலே இயேசுவை அறியாத மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஊழியத்தை வைத்திருக்கிறார். So basically chapter or purpose 4 is ministry that you will be doing in the way God has designed you to, in the way God has called you to. 4வது நோக்கம், தேவன் உங்களுக்கு அளித்த கிருபையின் அடிப்படையில் சபைக்குள்ளே விசுவாசிகளுக்கு, மற்றவர்களுக்கு, தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஆற்றுகிற, தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த பணி, your service to those in the family of God. இது தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு வந்த ஒரு உத்தரவாதம். சபைக்குள்ள உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. வெளியில இயேசுவை அறியாத மக்கள், ரட்சிக்கப்படாத உலகம், அவர்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருகிறது 5வது நோக்கம். So ministry inside, ministry outside என்று 2ஆக பிரித்துக் கொள்ளலாம், 4ஐயும் 5ஐயும். பட் நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற லைஃப் அசைன்மெண்ட், உங்களுடைய முழு வாழ்க்கையில தேவன் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிற காரியங்கள், நிறைய காரியங்களை நீங்கள் செய்யலாம். உங்களுடைய வேலை, உங்களுடைய கெரியர், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய உத்தியோகம், இப்படியெல்லாம் நீங்கள் பல காரியத்தை உங்களுக்கு அன்றாட வேலையாக வைத்திருக்கலாம். பட் திஸ் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் தட். அதையும் நீங்கள் செய்ய வேண்டும். பட் எல்லாவற்றையுமே ஆக்சுவலா வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததா என்று பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். அதை கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். Whatever you do, you do it as unto the Lord. இதெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். But accepting your life's assignment from God, for those inside the family and for those outside the family of God. You are put on earth to make a contribution. And in the eternal purposes of God, தேவனுடைய நித்திய நோக்கத்தின் அந்த ஃப்ரேம்வொர்க்கில் இருக்கிற சில காரியத்தை உங்களுக்கென்று தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே, அதை நீங்கள் பங்காற்ற வேண்டும் என்று தேவன் இந்த பூமியிலே உங்களை வைத்திருக்கிறார். You are put on earth to make a contribution. பங்காற்றுவதற்கென்றே நீங்கள் பூமியிலே வைக்கப்பட்டீர்கள். இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் பிதாவை பார்த்து சொன்னார். யோவான் 17:4, பிதாவே, நீர் எனக்கு கொடுத்ததை செய்து முடித்தேன். That is what we should aim to say at the end of our life. நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் நீங்கள், நாம் யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு போகும் பொழுது ஆண்டவரை பார்த்து, அல்லது சாகிறதற்கு முன்னதாக அந்த தெளிவோடு இருக்கிறவர்கள், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்,
என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4:7-8, யோவான் 17:4 இயேசு சொல்லுகிறார், பிதாவே நீர் எனக்கு கொடுத்ததை செய்து முடித்தேன். I glorified you on earth by completing down to the last detail what you assigned me to. That is what Jesus says in the Message translation. I glorified you on earth, Jesus prays, by completing down to the last detail what you assigned me to do. நீர் எனக்கு நியமித்த பணியை ஒரு குறைவும் இல்லாமல் பரிபூரணமாக முடித்து உம்மை மகிமைப்படுத்தினேன் என்று இயேசு சொல்லுகிறார். எபேசியர் 2:10 லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன். It is God himself who has made us what we are and given us new lives from Christ Jesus. And long ages ago, he planned that we should spend these lives in helping others. பாருங்க, எபேசியர் 2:10, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். We are created even before we were born to do some good works that he had ordained for us. You weren't created to consume resources. நீங்கள் பூமியில இருக்கிறதான சத்துவத்தை உரிகிற ஒரு லயபிலிட்டி பர்சனாக இருக்க தேவன் உங்களை ஏற்படுத்தவில்லை. பூமிக்கு பாரமாக தேவன் உங்களை ஏற்படுத்தவில்லை. சாப்பிடுறதும் சுவாசிக்கிறதும் இல்ல பூமியில ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கொள்கிறதும், நோ நோ, இட் இஸ் நாட் ஃபார் தட். God designed you to make a difference with your life. நீங்கள் வாழ்கிற காலத்துல, நீங்கள் வைக்கப்பட்ட இடத்துல தேவன் நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான தேவராஜ்யத்தின் நித்தியத்தின் பார்வையில் உள்ள முகாந்திரத்தின் அந்த காரியத்தை நீங்கள் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று அவர் முன்குறித்து வைத்திருக்கிற காரியத்தை அறிந்து செயல்பட வேண்டும். நிறைய புஸ்தகங்கள் இன்றைக்கு how to get the most out of your life என்ற தலைப்பிலே நிறைய புஸ்தகங்கள் இருக்கும். How to make the best out of your life. Is that the question that we should really be asking? It's not something to get out of life. It is to give your life to God, and so that he can get the best out of you. You were created to add to life on earth, not just take from it. வாழ்க்கையில நீங்கள் பூமியில இருந்து காரியங்களை எடுத்துக்கொள்வதற்காக கர்த்தர் உங்களை ஏற்படுத்தவில்லை. God wants you to give something back. இதுதான் தேவனுடைய 4வது நோக்கம் உங்களுக்கு. இதை மினிஸ்ட்ரி என்று சொல்லுவார்கள். பிரத்யேகமாக இது, not exclusively, but பிரத்யேகமாக, predominantly இது சபைக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்தில், அவருடைய குடும்பத்திற்குள்ள உங்களுக்கு இருக்கிற பணி. பிறகு வெளியில இருக்கிற பணி 5வது நோக்கமாக பிரித்து படிக்க போகிறோம். 4 காரியங்கள் இதை புரிந்து கொள்வதற்கு. And the Bible gives us details about this ministry that we have. நமக்கு தேவன் அளித்த இந்த ஊழியத்தை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. 4 காரியங்களை பார்க்க போகிறோம். You were created to serve God. You were saved to serve God. You are called to
டு சர்வ் காட். யூ ஆர் கமாண்டட் டு சர்வ் காட். நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவே சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவே மீட்கப்பட்டீர்கள். நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவே அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவே கட்டளை பெற்றீர்கள். ஒவ்வொன்றாக வசனத்தின் ஆதாரத்தோடு பார்ப்போம். You are created to serve God. Keyword created. Second point, you were saved to serve God. Keyword saved. மூன்றாவது, you were called to serve God. The keyword called. நாலாவது, you were commanded to serve God. Commanded is the keyword. சிருஷ்டிக்கப்பட்டீர்கள் சேவைக்காக, மீட்கப்பட்டீர்கள் சேவைக்காக, அழைக்கப்பட்டீர்கள் சேவைக்காக, கட்டளை பெற்றிருக்கிறீர்கள் சேவைக்காக. முதலாவது, you were created to serve God. நீங்கள் தேவனுக்கு சேவை செய்ய சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எபேசியர் 2:10 இப்பதான் வாசிச்சோம் இல்லையா? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இங்க நற்கிரியைகள் என்பது நீங்கள் ஆற்றுகிற பணி. ஒரு கருத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இங்க தேவனுக்கென்று சேவை செய்கிற காரியம் என்று இருக்கிறது. சர்விங் காட்னு சொன்னீங்களே, நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய, நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய, நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய, நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய என்று இந்த 4 குறிப்பு கொடுத்தீங்களே. அப்ப தேவனுக்கு ஊழியம் செய்வதுன்னு சொன்னீங்க. இங்கே விசுவாசிகளுக்குன்னு சொல்றீங்களே, என்னது? இங்க பாருங்க, whenever you serve others in any way within the purposes of God, you are actually serving God. I repeat, whenever you serve others in any way within the purposes of God, you are actually serving God. தமிழ்ல சொல்றேன், நீங்கள் எப்பொழுதெல்லாம் என்ன சேவை செய்தாலும் அது தேவனுடைய நோக்கத்திற்கு உட்பட்ட சேவையாக இருந்தால், மனிதனுக்கு நீங்கள் சேவை செய்தாலும் அது தேவனுக்கு சேவை செய்ததாகவே தேவன் கணக்கெடுகிறார். கொலோசையர் 3:23-24. கொலோசியன்ஸ் 3:23-24. நல்லா கவனிங்க. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. நீங்கள் கர்த்தருக்கென்று சேவை செய்யும் பொழுது சுதந்திரமாகிய பலன் இருக்கு, ரிவார்டு இருக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு. அப்புறம் சொல்றாரு 24ஆம் வசனத்தில், எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். பாருங்க, அந்த வேர்டு மனுஷனுக்காக என்று செய்யாமல்னு இருக்குது. நீங்க யாரோ உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார்கள் என்பதனாலே அல்ல, அது அவர்கள் சொல்லுகிறதுனால அல்ல, அதுவே கர்த்தர் சொன்ன காரியமாக மனப்பூர்வமாக செய்யுங்கள். திருப்பி வாசிக்கிறேன், கொலோசையர் 3:23-24. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எபேசியர் 6, Ephesians chapter 6 verse 5-7, 5-7. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவன் ஆனாலும் சுயாதீனம் உள்ளவன் ஆனாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து. நீங்கள் என்ன செய்தாலும்
வித்தின் தி பர்பசஸ் ஆஃப் காட். இங்க பாருங்க, நீங்க வெளியில வேலை செய்கிறதை கூட இங்க இன்க்ளூட் பண்ணுகிறார். வேலைக்காரர்களே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள். வாட் எவர் ஒர்க் யூ டூ. அதனாலதான் ஒர்க் பண்ணும்போது கூட இந்த ஒர்க் தான் ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒர்க்காங்கிறது தெரிந்து கொள்ளுகிறது நல்லது. வாழ்க்கையில எல்லாமே ஆராதனை தான். வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக வாழ்வதுதான் ஆராதனை என்று ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். வாட் எவர் யூ டூ. இது முழு நேர ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் சொல்லப்படுகிற காரியம் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். அதை பல முறை உடைத்திருக்கிறோம். தொடர்ந்து உடைக்க வேண்டிய இடத்துல உடைத்து கொண்டேதான் இருப்போம். ஆனால் புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஆசாரியர்கள், எல்லாரும் தேவனுக்கென்று வாழ வேண்டும். அது எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் குடும்பத்தை பார்த்துக் கொள்கிற உத்தரவாதம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் உங்களை சார்ந்தவர்களுக்கு காட்ட வேண்டிய கரிசனை காரியங்கள் உண்டு. இதெல்லாம் செய்வதற்கு நீங்கள் வேலை செய்யலாம், நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். அதை ஆனால் தேவன் தான் கொடுத்தார், தேவன் தான் எனக்கு கொடுத்த பலன் தாளந்து என்பதை மறந்துவிடக் கூடாது. தேவனுக்கென்றே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இந்த 4வது காரியம் பிரத்யேகமாக சபைக்குள்ளே உள்ள காரியங்கள் அதிகம் இருந்தாலும் சபைக்கு வெளியிலே நீங்கள் செய்கிறதான பொதுவான வேலைகள் கூட இந்த தேவனுடைய நோக்கத்திலே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக என்ற அந்த லார்ஜர் கான்டெக்ட்லயே உங்கள் லைஃப் இருக்க வேண்டும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34 45, மேத்யூ 25 வாசிக்க போவதில்லை, 34 to 45. நியாய தீர்ப்பு நாளிலே, விசுவாசிகளுடைய நியாய தீர்ப்பிலே, மேத்யூ 25 தேசங்களின் நியாய தீர்ப்பு முடிந்த பிறகு மத்தேயு 24 பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தின் அடையாளங்களை இயேசு சொல்லுகிறார். மத்தேயு 25 அவருடைய வருகையிலே தேசங்களின் நியாய தீர்ப்பை முதலாவது சொல்லுகிறார். அதற்கு பிறகு இப்பொழுது நான் காட்டுகிற வசனம் 34 45 இஸ் டாக்கிங் அபவுட் பிலீவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட், விசுவாசிகளுக்கு இருக்கிற நியாய தீர்ப்பு. இந்த சிறியரில் ஒருத்தருக்கு நீங்க என்ன செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பசியாய் இருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீர்கள். இல்லையா? வாசித்து பாருங்க. இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் செய்வது எனக்கே செய்ததாக இருக்கிறது. இதற்காக தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்று எபேசியர் 2:10 வாசிக்கிறோம். இந்த அடுத்த 2 சாப்டர்ல, இது 29வது சாப்டர் 30 and 31, you will see how God has carefully shaped you for these purposes. ஆண்டவர் உங்களை எப்படி வடிவமைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அழகாக பார்க்க போகிறீர்கள் அடுத்த 2 அத்தியாயத்தில். இந்த 4வது நோக்கமே you are shaped for serving God. நீங்கள் தேவனை சேவிப்பதற்கென்று வடிவமைக்கப்பட்டீர்கள். How you are shaped. ஷேப் என்ற ஆங்கில வார்த்தை SHAPE, அதை பயன்படுத்தி மிக அழகாக தத்ரூபமாக அந்த ஆக்கியோன் மிக தெளிவாக நம்மோடு கூட பேசுகிறதை நாம் வருகிற நாட்களிலே கேட்க போகிறோம். God has carefully shaped you for these purposes. உங்களை எந்த வேலை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் ஏற்கனவே வடிவமைத்திருக்கிறார். எரேமியாவுக்கு ஆண்டவர் சொன்னாரே, உன் தாயின் கருவிலே உன்னை நீ உருவாகிறதற்கு முன்னே உன்னை நான் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரே, அது எரேமியாவுக்கு மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். தட் இஸ் ஹவ் காட் ஹேஸ் அ பிளான் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். நம்ம எல்லாருக்கும் தேவன் அப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். You are placed on this planet for a special assignment. ஒரு விசேஷ ஒரு பொறுப்புடன் ஆண்டவர் நம்மை இந்த பூமியிலே வாழ அவர் திட்டமிட்டார்,
வடிவமைத்தார். So we were created for serving God. கரெக்டா? ரெண்டாவது, you were saved to serve God. நீங்கள் மீட்கப்பட்டது எதற்காக? சேவை செய்வதற்காக. Created to serve God, you are saved to serve God. 2 தீமோத்தேயு 1:9. 2 தீமோத்தேயு 1:9. நல்லா கவனிங்க, இதை தெளிவா வாசிக்கணும். அவர் தம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எபேசியர் 2:8-9. அவர் தம்முடைய கிரியைகளின்படி, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், கரெக்டா, தம்முடைய தீர்மானத்தின்படி, ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தின்படி ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். He saved us to call us. He didn't call us to be saved. He saved us to call us. நாம் ரட்சிக்கப்பட அழைக்கப்படவில்லை, நாம் அழைக்கப்படுவதற்காக ரட்சிக்கப்பட்டோம். பாருங்க, அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்ம ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். God redeemed you so that you could do the work that he had assigned for you. நீங்கள் எதற்காக ஆண்டவர் உங்களை உருவாக்கினாரோ அந்த காரியத்தை நீங்கள் செய்வதற்காக ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறார், ரட்சித்து அழைத்தார். தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்த நீங்கள் உங்களுக்கென்று ஒரு ஸ்தானம், உங்களுக்கென்று ஒரு நோக்கம், உங்களுக்கென்று ஒரு பங்கு, உங்களுக்கென்று ஒரு செயல்பாடு ஆண்டவர் வைத்திருக்கிறார். In God's kingdom you have a place, you have a purpose, you have a role and a function to fulfill. நாம் கிரியைகளால் ரட்சிக்கப்படவில்லை என்பதை இந்த 2 தீமோத்தேயு 1:9 வாசிக்கிறோம். நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல். எபேசியர் 2:8 நீங்க அதை வாசிக்கலாம். 8-9 வசனங்கள்ல we are not saved by works. நாம் கிரியைகளால் ரட்சிக்கப்பட ஒருவரும் பெருமை பாராட்டக்கூடாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல, விசுவாசத்தை கொண்டு கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம் என்று எபேசியர் 2:8-9 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எபேசியர் 2:10 என்ன சொல்லுகிறது? ரட்சிக்கப்பட்ட பிறகு you are not saved by good works, you are saved for good works. Listen to me carefully. எபேசியர் 2:8-9 you are not saved by good works. எபேசியர் 2:10 you are saved for good works. எபேசியர் 2:8-9 நீங்கள் கிரியையினால ரட்சிக்கப்படவில்லை. எபேசியர் 2:10 கிரியைகள் செய்வதற்காக ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்பதாக உங்களுடைய எல்லா நற்கிரியைகளும் செத்த கிரியைகள். they are dead works. it is not counted. நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக செய்த எல்லா விதமான அந்த சமூக சேவையோ நற்கிரியைகளோ தேவனுடைய பார்வையில் செத்த கிரியை. அது உங்களை ரட்சிக்கும் ரட்சிக்காது, அது உங்களை நித்தியத்திற்காக உள்ள அந்த கணக்கிலே அது எதையும் கொண்டு வராது. you are not even qualified for you to be counted in. you must be qualified for the race. அதுதான் ரட்சிப்பு. அதற்கு பிறகு everything is taken into account. கிரிக்கெட் ரேட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா every ball bowled, every run scored is there in the cricket ratings. Datas, numbers, இத்தனை செஞ்சுரி, இத்தனை ரன், இத்தனை டாட் பால், இத்தனை 6, இத்தனை 4. see that number is kept இல்லையா? அதே போல இங்க பாருங்க, ஒவ்வொரு கேட்ச், ஒவ்வொரு அந்த ரன் சேவ்டு எல்லாமே அங்க ரெக்கார்ட்ல இருக்கிறது போல நம்முடைய என்டையர் லைஃப் இஸ் a game and God is watching and every move, every run scored, every white ball bowled, every no ball bowled, every run out,
எவ்ரி LBW, புரியுதா? நீங்கள் செய்கிற தவறுகளும் சரி, நீங்கள் செய்கிற நல்ல காரியங்களும் சரி, ஆண்டவர் ரெக்கார்ட்ல வைத்திருக்கிறார். பிறகு மேட்ச் முடிஞ்ச உடனே போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் இருக்கிற மாதிரி நமக்கு லைஃப் முடிந்ததுக்கு அப்புறம், லைஃப்ன்ற ஒரு கேம் முடிந்த பிறகு there is going to be a very big post match presentation which God himself will be there to educate. ஆமென். ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக செய்த எதுவுமே கணக்கில் வராது. நெட் பிராக்டிஸில் நீங்கள் 6 அடித்தாலும் அவுட் ஆனாலும் வெளில போக மாட்டீங்க. நெட் பிராக்டிஸில் நீங்கள் 6 அடித்தாலும் உங்களுக்கு ரெக்கார்டில் வராது. ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னால், நீங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த பிளேயிங் லெவனில் நீங்கள் வர்றதுக்கு வரைக்கும் நீங்கள் எத்தனை 6 அடித்தாலும், எவ்வளோ ஸ்பீடாக பால் போட்டாலும், எவ்வளோ விக்கெட் எடுத்தாலும் கணக்கே கிடையாது. ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் எதுவுமே கணக்கில் கிடையாது. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கணக்கு வைத்து ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். Even a glass of cold water given in his name, God says he will keep it in account. Until salvation, good work is dead works. After salvation, every good work is recorded, respected and rewarded. Every good work that you do is recorded, respected and rewarded. மார்க் 9:41, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கணக்கு வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்க லைஃப் கம்ப்ளீட்லி a different ball game. You are saved for good works. You are created for good works. எபேசியர் 2:10 மட்டும் வாசிச்சீங்கன்னா, you are created for good works. எபேசியர் 2:8, 9, 10 மூணையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, you are saved for good works. 2 தீமோத்தேயு 1:9 பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது அழைக்கப்படுவதற்காக. You are saved and called. நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு தான் உரியது. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல. நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானவர். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானவர். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்றும். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம் கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. We are purchased with a price. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம், 1 Corinthians chapter 6 verse 19 and 20. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் அவருடையவர்கள் என்பதை அறியீர்களா? உங்களுடையவர்கள் அல்ல என்பதை நீங்கள் அறியீர்களா? 20ஆம் வசனம், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். You are bought with a price. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். whatever you do with this body, whatever you do with your spirit, whatever you do with your life, it should be for God. அவர் கிரயத்திற்கு உங்களை வாங்கிவிட்டார். He has bought you with a price. குற்ற உணர்வோடு, பய உணர்வோடு, கடமை உணர்வோடு
சேவிக்கிற சேவை அல்ல, சந்தோஷத்தினாலே நன்றியுள்ள இதயத்தோடு எனக்காக அவர் என்ன இந்த காரியத்திற்கு தகுதிப்படுத்தி என்ன இந்த கேம் விளையாட வச்சிருக்கிறாரே, அவருக்கு பிரியமா நான் விளையாடுவேன். யூஸ் யுவர் பாடி டு ஆனர் காட். யூ ஆர் brought into this world for a purpose and you are bought with a price for this purpose. We owe our lives to him. நாம் நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானவர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படும் பொழுது our past has been forgiven. Our present is given meaning. Our future is secured. ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடக்குது? நம்முடைய கடந்த காலம் மன்னிக்கப்படுகிறது, நம்முடைய நிகழ்காலங்களுக்கு ஒரு அர்த்தம் உண்டாகிறது, எதிர்காலம் பாதுகாக்கப்படுகின்றது. இந்த 3 நன்மைகளை நினைத்து நன்றியுள்ள இருதயத்தோடு, ஆமேன். ரோமர் 12:1 தான் பவுல் சொல்றாரு. இப்படி இருக்க ரட்சிப்பை குறித்து ஃபுல்லா பேசிட்டு, ஆண்டவருடைய பிளான் அண்ட் பர்பஸை குறித்து பேசிட்டு, ரோமர் 1-11 இப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களை ஜீவபலியா ஒப்பு கொடுத்துருங்க. இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. சரண்டர் டோட்டலி. In light of these incredible benefits, Paul concludes, we must offer our bodies as living sacrifice. ரோமர் 6:13 என்ன சொல்றாரு? பேப்டிசம் குறித்து பேசிட்டு, நீங்கள் உங்கள் அவயவங்களை, பேப்டிசம் எடுத்தவர்கள் பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பேப்டிசம் குறித்து வாசிக்கிறோம். முதல் சில வசனங்கள், 13ஆம் வசனம், நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆஃபர் the members of your body, உங்களுடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு என்று ஒப்பு கொடுங்கள் என்று பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது 6:13 ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுங்கள் என்றும் உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்புக் கொடுங்கள் என்று ரோமர் 6:13 சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய யோவான் 1 யோவான் 3:14, 1 John 3:4, 3:14, 1 யோவான் 3:14, நம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். என்ன சொல்றாரு? நான் பிறரை நேசிக்கலைன்னா, பிறருடைய காரியங்களை, தேவைகளை கரிசனையுடன் நான் அணுகாவிட்டால், நான் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்து இருக்கிறாரா, உண்மையாவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா என்ற ஒரு கேள்வியை எழுப்பணுங்கிறாரு. யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான். A saved heart is one that wants to serve. திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க. 1 யோவான் 3:14, நம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்படின்னா அது இல்லைன்னா, சகோதரத்தில் அன்பு கூறாவிட்டால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று காரியம் வெளிப்படாதோ? அப்படித்தானே அவர் எழுதுகிறார். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கான். இன்னும் உருப்படியா சரியா குணப்படலை. சரி, இங்க ஊழியம் என்று சொல்லும் பொழுது the word ministryன்னு சொன்ன உடனே ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்குள்ள வரும். முழு நேர ஊழியர்கள், பாஸ்டரு இல்லையா, அப்படி பணியாற்றுகிறவர்கள், அவர்களை குறித்து தானே சொல்லப்பட்டிருக்கிறது என்று நினைக்கலாம். இல்லை இல்லை, புதிய ஏற்பாட்டில் ஆல்வேஸ் ரிமெம்பர் ஒன் திங், ஆசாரியர்கள் என்பது எல்லாரும்.
ஆமென். we are அந்தகார இருள் என்றது ஆச்சரியமான ஒளி நடத்துல கொண்டு வந்து அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதற்கு ஆண்டவர் நம்மை ராஜாக்களாக ஆசாரியராக ஏற்படுத்தி இருக்கிறார் என்று நாம் வாசிக்கலாம். அந்த வசனத்துக்கு வருவோம் சீக்கிரத்துல. ஸோ புதிய ஏற்பாட்டில் எல்லாருமே ஆசாரியர்கள், எல்லாரும் ஊழியம் செய்யணும். சரீரத்தில் உள்ள அங்கங்கள் ஒவ்வொன்றும் செயல்படுகிறது போல ஒவ்வொரு அவயவமும் செயல்படணும். எவ்ரி மெம்பர் ஆஃப் யுவர் பாடி ஷுட் பி ஃபங்க்ஷனிங். பேதுருனுடைய மாமி, மதர்-இன்-லா சுகமடைந்த பிறகு உடனே எழுந்து இயேசுவை சேவித்தார்கள் என்று மத்தேயு 8:15 வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த விடுதலைக்கு பிறகு, ஆசீர்வதித்த பிறகு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். We are saved to serve, not to sit around and wait for heaven. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பரலோகம் போறதற்காக காத்திருக்கிறது அல்ல. ஏன் பூமியில் ஆண்டவர் வச்சிருக்கார் ரட்சிக்கப்பட்டவங்களை? அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு. 2 நோக்கம். 4வது நோக்கமாகிய மினிஸ்ட்ரி, 5வது நோக்கமாகிய மிஷன். பொதுவாக மக்களுக்கு செய்கிற எந்த பணியும், குறிப்பாக கிறிஸ்துவின் சபையிலே மற்றவர்களுக்கு செய்கின்ற பணியும் மினிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் ரட்சிக்கப்படாத மக்களை ஆண்டவருடைய அன்புக்குள் கொண்டு வருகிற பணி இருக்கிறதே மிஷன். அது 5வது நோக்கம். பூமியில் நம்ம இருக்கிறதற்கே இந்த 2 காரணம் தான். ஆமென். You were created to serve. You were saved to serve. நீங்கள் சேவிக்க சிருஷ்டிக்கப்பட்டீர்கள், சேவிக்க ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் சேவிக்க அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவே அழைக்கப்பட்டீர்கள். காலிங்னு வந்த உடனே ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ்னு மறுபடியும் நினைக்காதீங்க. அழைப்புன்னு சொன்ன உடனே ஊழிய அழைப்புன்னு நினைச்சிடாதீங்க, முழு நேரமாக பணியாற்றுகிற. பைபிள் இஸ் வெரி வெரி கிளியர். எவ்ரி கிறிஸ்டியன் இஸ் கால்ட் டு சர்வீஸ். 1 பேதுரு 2:9 வாசிக்கலாம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த வசனத்தை காட்டுகிறேன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பீட்டர் chapter 2 and verse 9. 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரியர் கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ராயல் priesthood, holy nation, special people. எதற்காக? ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். chosen people, special people, royal priesthood, holy nation. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்களை எந்த விதமாக பார்க்கிறார் என்பதை பாருங்கள். ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. சீனாவில் சில சபைகள்ல ரட்சிக்கப்பட்டு ஒருவர் புதிதாக வந்தால் எப்படி வரவேற்பார்களாம் சபையில? they welcome new believers by saying, Jesus now has a new pair of eyes to see. Jesus now has a new pair of hands to work. Jesus now has a new pair of legs to walk for him on planet earth. ரட்சிக்கப்பட்ட புது விசுவாசியினுடைய 2 கைகள், கால்கள், கண்கள், காதுகள் எல்லாம் ஆண்டவருக்காக இப்பொழுது இருக்கிறது பூமியில என்று சொல்லி வரவேற்பார்களாம். How true. எழுதிக் கொள்ளுங்க சில வசன குறிப்புகள். எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான் புதிய ஏற்பாட்டில். எபேசியர் 4:4-14, ரோமர் 1:6-7, ரோமர் 8:28-30. நாம் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அழைப்பு. 1 கொரிந்தியர் 1:2, 1 கொரிந்தியர் 9:26 வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 9:26. 1 Corinthians chapter 9 and verse 26. Sorry, 1 Corinthians 1:26. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2 வசனம், 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 9 வசனம், 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26 வசனம். 1 Corinthians 1 and verse 26. எப்படின்னு சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். கொரிந்தில உள்ள விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுகிறார். 7:17. 1 கொரிந்தியர் 7:17. 1 Corinthians chapter 7 and verse 17. தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, கவனிச்சிங்களா? அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். எல்லா சபையிலும் எல்லாரும் ஃபங்க்ஷனிங் பிலீவர்ஸாக இருக்கணும். பிலிப்பியர் 3:14 அழைப்பை குறித்து வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:9 வாசித்தோம். 2 பேதுரு 1:3 வாசித்து பாருங்கள். You are called to serve God. You are saved to serve God. You are created to serve God. நீங்க சபை குடும்பத்தில் ஏன் கனெக்டடாக இருக்கணும் தெரியுமா? உங்களுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு. மற்ற கிறிஸ்தவர்களுக்கு உங்களால் ஆன வேலையை, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்கு. 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 27 வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம். ஒரு விதத்தில் நீங்கள் தேவனுடைய ஆலயம் as an individual, but நீங்கள் கலெக்டிவா you are also the temple, you are also the body of Christ. Each of us have a role to play and every role is important. ஒவ்வொரு அவயவமும் சரீரத்தில் முக்கியம். ஒவ்வொரு அவயவமும் செயல்படணும். ஸ்மால் சர்வீஸ் டு காட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லா சர்வீஸும் இட் மேட்டர்ஸ். இது சின்ன வேலை, அது பெரிய வேலை அப்படி கிடையாது. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு எங்க ஆண்டவர் வச்சிருக்காரோ அந்த வேலை தான் சிக்னிஃபிகண்ட். Your service is desperately needed in the body of Christ. சரீரத்தில் ஒரு அவயவத்தினுடைய பணி எவ்வளவு முக்கியமோ அதே போல நீங்கள் உங்களுடைய சபையில, கர்த்தர் வைத்த சபை குடும்பத்தில் உங்களுடைய வேலை முக்கியம். சைஸுக்கும் சிக்னிஃபிகன்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. வெளித்தோற்றத்தில் விசிபிளா தெரிகிறதற்கும் இன்விசிபிளா இருக்கிறதற்கும் வித்தியாசம் கிடையாது. பாருங்க, இருதயம் வெளில தெரியுதா? தெரியல. ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இன் தி பாடி. ஸ்மால் ஆர் ஹிடன் மினிஸ்ட்ரீஸ் ஆஃபன் மேக் தி பிக்கெஸ்ட் டிஃபரன்ஸ். சிறிய காரியமாக இருக்கலாம், மறைந்திருந்து செய்யலாம், ஆனால் அது மிக முக்கியமான ஒரு ஊழியம். நீங்கள் ஒருவேளை மறைந்திருந்து ஊழியம் செய்கிற நபராக இருக்கலாம், ஒருவேளை சிறிய வேலை என்று நினைக்கலாம், பட் வெரி இம்பார்ட்டன்ட் பிரதர், வெரி இம்பார்ட்டன்ட் சிஸ்டர், சிக்னிஃபிகன்ஸ். Some are visible and some are behind the scenes, but all are valuable. சேவை. சின்ன காரியம் சம்டைம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க, நீங்க ஒரு ஹாலில் பெரிய ஒரு பிரைட் லைட் இருக்கலாம், அதை விட லைட் ஆஃப் பண்ணா கூட அந்த ரூம்ல இருக்கலாம். அந்த பெட்ரூம்ல அந்த சின்ன பெட்ரூம் லைட் இருக்கே, அதுதான் உங்களை தடுமாறி கீழே விழாதபடிக்கு உதவி செய்கிறது. பெட்ரூம் லைட் இஸ் இம்பார்ட்டன்ட். இட் ஹெல்ப்ஸ் யூ டு ஸ்டே சேஃப் ஃப்ரம் ட்ரிப்பிங் அண்ட் ஃபாலிங் இன் த நைட். There is no correlation between size and significance. Every ministry matters because we all depend on each other to function. ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார்.
ஒரு உறுப்பு செயல்படலைன்னா உங்களுடைய சரீரத்தில் என்ன ஆகும்? நீங்கள் வியாதிப்படுவீர்கள். கரெக்ட்? ஒரு உறுப்பு செயல்படலைன்னா நீங்கள் வியாதிப்படுவீர்கள். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான திருச்சபைகள் மரித்து கிடக்கிறது, வியாதியோடு கிடக்கிறது, உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அதுல இருக்கிற சில விசுவாசிகள் செயல்படாததுனாலே. They sit on the sidelines as spectators and the body suffers. அந்த சரீரம் வேதனையோடு இருக்கிறது, ஆனால் அந்த உறுப்பு, செயல்பட வேண்டிய உறுப்பு செயல்படாமல் இருக்கிறது. You are called to serve God. And serving God and serving people are synonymous. Amen. நாலாவது, you are commanded to serve God. நீங்கள் சேவிக்க கட்டளை பெற்றீர்கள். மத்தேயு 20, 27, 28 வசனங்கள். மத்தேயு 20, 27, 28 வசனங்கள். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமார் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இங்க பாருங்க, இயேசு தெளிவாக சொல்லும் காரியத்தை கவனிங்க. நீங்கள் சேவிக்கணும். முதன்மையானவனாய் இருக்க விரும்புகிறவன் நீங்க சேவை செய்யணும். ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் இயேசு. Jesus came to serve and to give. These two verbs, இந்த ரெண்டு வினை சொற்கள், to serve, to give, that defines our life on earth. இந்த ரெண்டு வினை சொற்கள், to serve and to give. பாருங்க, இயேசு என்ன சொன்னாரு? அவரு மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் serve, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் to give அவர் வந்தார். இந்த ரெண்டு வினை சொற்கள், ஊழியம் செய்யவும் கொடுக்கவும் என்ற இந்த ரெண்டு வினை சொற்கள் நம்முடைய பூமியின் வாழ்க்கையை மிக அழகாக விவரித்து சொல்லுகிறது. This is the fourth purpose. இதன் நாலாவது நோக்கம் 1 யோவான் 3:16. 1 யோவான் 3:16. யோவான் 3:16 நமக்கு தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தந்தருளி தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய குமாரனுடைய ஜீவனை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அது யோவான் 3:16. God so loved the world that he gave his only begotten son, that whosoever believes in him should not perish but have life eternal. 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பின்னதென்று அறிந்திருக்கிறோம். அதோடு முடியல, நாமும், எல்லாரும் சொல்லுங்க, நாமும் சகோதரருக்காக, சொல்லுங்க, சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நாமும் பிறருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அன்னை தெரசா ஒருமுறை இப்படி சொன்னார்கள், holy living consists in doing God's work with a smile. தேவனுடைய வேலையை ஒரு புன்சிரிப்புடன் செய்வதில்தான் பரிசுத்த வாழ்க்கை அடங்கி இருக்கிறது என்று சொன்னார்கள். Jesus taught that spiritual maturity is never an end in itself. இயேசு முதிர்ச்சி என்பது, வளர்ச்சி என்பது அதோடு முடிகிற ஒரு காரியம் என்று சொல்லவே இல்லை. Maturity is for ministry. We grow up in order to give out. நாம் ஆசீர்வதிக்கப்படுவது ஆசீர்வாத வாய்க்காலாக இருப்பதற்கு. Impression without expression is going to lead you to depression. Impression without expression causes depression.
கற்றுக்கொண்டவைகளை வெளிப்படுத்தாவிட்டால் மனசோர்வும் அழுத்தமுமே உண்டாகும். There must be a release. Study without service leads to stagnation. நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். பழைய உதாரணம் ஒன்று சொல்லுவார்கள். கலிலேயா கடல், அது யோர்தான் நதி, அந்த எர்மோன் மலையிலிருந்து வருகிற அந்த யோர்தான் நதி, அங்குள்ள நீரூற்றுகள் எல்லாவற்றிலும் தண்ணி சேர்ந்து நதியாக, யோர்தான் நதியாக வந்து கலிலேயா கடலுக்குள்ள விடுது. கலிலேயா கடல்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீன்கள் இருக்கும். plenty of fishes, living beings. ஆனால் அந்த கலிலேயா கடல்ல இருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி தொடர்ந்து யோர்தான் நதியாக போய் சவக்கடல்ல போய் விடும். டெட் சி தண்ணீரை உள்ளே உள்வாங்கும். தண்ணி அங்கிருந்து வெளியில போகாது. இட் கெட்ஸ் ஸ்டாக்னேட்டட். Sea of Galilee, தண்ணி உள்ளவும் வருது, வெளியிலையும் போகுது. அங்க ஜீவன் இருக்கிறது. ஆனால் செவக்கடல்ல, டெட் சீல தண்ணி உள்ள வருது, இன்டேக் இருக்குது, வெளியில போகல. டெட் சி, அங்க ஒரு உயிரினம் இருக்காது. ஆர் யூ a Sea of Galilee Christian or are you a Dead Sea Christian? நீங்கள் ஒரு சவக்கடல் கிறிஸ்தவரா அல்லது கலிலேயா கடல் கிறிஸ்தவரா? கலிலேயா கடல் கிறிஸ்தவர் என்றால் receive and also give. Only receive, I will not give. Dead Sea Christian. இன்றைக்கு ஆக்சுவலா ஆனஸ்டா சொல்லணும்னா, the last thing many believers need today is to go to another Bible study. இன்னொரு பைபிள் ஸ்டடிக்கு போகணும் என்பது அவசியமா என்ற கேள்வியை எழுப்புகிறார் இந்த ஆக்கியோன். அண்ட் ஐ எம் இன் ஃபுல் அக்ரிமெண்ட். நிறைய காரியம் ஏற்கனவே தெரியும், ஆனால் அதை செய்யல. இன்னும் போய் கேட்டு தெரிந்து கொள்ள என்ன ஆசை? கேட்டதை தெரிந்து கொண்டதை இன்னும் செய்யலையே. யூ நீட் சர்விங் எக்ஸ்பீரியன்ஸ், யூ நீட் சர்விங் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் சேவை செய்ய உங்களுக்கு அந்த அனுபவம் தேவை, வாய்ப்பு தேவை. இன்னும் பைபிள் ஸ்டடி தேவையில்லை. இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவன்? நான் புத்தி இல்லாத மனுஷன் என்று இயேசு சொல்கிறார். வார்த்தையை கேட்டு செய்யாதவன் வஞ்சிக்கப்பட்டவன் என்று யாக்கோபு சொல்லுகிறார். விசுவாசித்தா மட்டும் கூட போதாது, பிசாசும் விசுவாசத்தை நடுங்குகின்றன என்று யாக்கோபு சொல்லுகிறார். டூயிங் வாட் யூ நோ, தெரிந்ததை செய்வது வெரி இம்பார்ட்டன்ட். சர்விங் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் அவர் நேச்சுரல் இன்க்ளினேஷன். பொதுவாக சேவை என்பது நம்ம எல்லாருக்கும் அந்த விழுந்து போன மனிதனுக்கு நமக்கு வருவதில்லை. மற்றவங்க நமக்கு சேவை செய்தால் அது பெட்டர்னு நினைக்கிறோம். I'm looking for a church that will meet my needs. Oh, I'm looking for a church that will bless me. Oh, should you not be looking for a place to serve and be a blessing? என்னுடைய தேவையை சந்திக்கிற ஒரு திருச்சபைக்கு நான் போக விரும்புகிறேன். நாட் கம்ப்ளீட்லி ராங் தோ, பட் உங்களுடைய ஆட்டிடியூட் சொல்றேன். I should find a church where I can function. இயேசுவுக்கு சீஷராக முதிர்ச்சி அடைந்து வர 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 living a life of service முக்கியம். நம்முடைய வாழ்க்கையின் ஃபோக்கஸ் சேவை செய்கிற ஒரு மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். மெச்சூர் பிலீவர்ஸ், மெச்சூர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஜீசஸ் will ask, whose needs can I meet? And not who's going to meet my needs. யார் என்னுடைய தேவையை சந்திப்பார்கள் என்பதை விட யாருடைய தேவையை நான் சந்திக்க முடியும்? இந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? Have you ever asked this question? பிரியமானவர்களே, we are preparing for eternity. நித்தியத்திற்காக நாம் ஆயத்தப்படுகிறோம். வாழ்க்கையின் முடிவில் நீங்கள் யாருக்கு எப்படி சேவை செய்தீர்கள் என்பது முக்கியமான கேள்வி. நம்ம எல்லாரும் நியாய தீர்ப்பு நாளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு கணக்கு கொடுக்கணும்னு ரோமர் 14:12 சொல்லுகிறது. Romans 14:12. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Each of us will give a personal account to God. What will you say? அங்க ஆண்டவர் அந்த கேள்வி கேட்கும் பொழுது, யாருக்கு சேவை செய்தாய், எவ்வளவு சேவை செய்தாய்,
நான் கொடுத்த கிருபைகளை வரங்களை வைத்து சேவை செய்தாயா, பிறரை கட்டினாயா என்ற கேள்வி கேட்கும் பொழுது செல்ஃப் சென்டர்ட் எக்ஸ்கியூசஸ் அங்கே செல்லுமா? ஐ வாஸ் டூ பிஸி, நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். ஐ ஹேட் மை ஓன் லைஃப் கோல்ஸ், எனக்குன்னு வாழ்க்கையை சில லட்சியங்களை வைத்திருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்திற்காக நான் சேமிப்பதையும் நான் என்னுடைய எனது என்ற சிறிய வட்டத்திற்குள்ளே நான் வாழ்ந்து வந்தேன் என்று சொன்னால் ராங் ஆன்சராக இருக்கும். ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை கிரியேட் பண்ணது, நான் உன்னை ரட்சித்தது, நான் உன்னை அழைத்தது, நான் உனக்கு கட்டளை கொடுத்தது சேவை செய்ய. 4 பாயிண்ட் தானே பார்த்தோம். இப்ப God would say, I called you, I created you, I commanded you, I saved you for service. தங்களுக்காகவே ஜீவிக்கிறவர்கள் மீது என் கோபத்தையும் உக்கிரத்தையும் நான் ஊற்றி விடுவேன் என்று ரோமர் 2:8 ஆண்டவர் சொல்லுகிறார். அது ரட்சிக்கப்படாத மக்களை குறித்து பேசும்பொழுது உள்ள கான்டெக்ஸ்ட். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அப்படி சுயநலமாக இருந்தவர்கள் ஒரு பலனையும் பரலோகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. Christians, it will mean a loss of eternal rewards. Amen. நீங்க பூமியில கூட உண்மையாகவே ஒரு ஃபுல்லி அலைவா நீங்க எப்ப இருக்கிறீங்க தெரியுமா? நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது தான். எப்படிங்க சொல்றீங்க? இயேசு சொன்ன வாக்கியங்கள்னு சொல்றேன். மார்க் 8:35. மார்க் 8:35. We are only fully alive when we are helping others. நீங்க you will function at your best when you fulfill what you are designed for. மார்க் 8:35. மார்க் 8:35. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். If you insist on saving your life, you will lose it, Jesus said. Only those who throw away their lives for my sake and for the sake of the good news will ever know what it means to really live. மார்க் 8:35. மத்தேயு 10:39. மத்தேயு 16:25. லூக்கா 9:24. லூக்கா 17:33 ஆகிய வசனங்களிலும் இதை பார்க்கலாம். சேவையும் முக்கியத்துவமும். Service and significance. You are going to give your life for something என்று வைத்துக்கொள்ளும். What will it be? உங்க வாழ்க்கையை நீங்க ஒரு காரணத்திற்காக ஒப்பு கொடுக்கிறீங்க. எதற்காக என்ற கேள்வியை கேட்டால் என்ன சொல்வீர்கள்? உங்களுடைய கெரியருக்கா? உங்களுடைய லைஃப்ல நீங்க லட்சியங்களாக வைத்திருக்கிற அந்த காரியத்திற்கா? ஒரு ஸ்போர்ட்ஸுக்கா? ஒரு பொழுதுபோக்குக்கா? ஒரு ஹாபிக்கா? புகழுக்கா? வெல்த்துக்கா? None of this will have lasting significance in eternity. Service is the pathway to real significance. I repeat, service is the pathway to real significance. ரோமர் 12:5. ரோமர் 12:5. Romans 12 and verse 5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம். நம்ம எங்க வைக்கப்பட்டிருக்கிறோமோ தேவனுடைய சரீரமாகிய சபையில அங்கே நாம் மற்ற அங்கங்களுக்கு சேவை செய்வது. எல்லாரும் நம்ம முக்கியமானவர்கள் சரீரத்தில். அங்கங்கிருந்து அந்தந்த செயல்களை மட்டும் செய்யணும். 1 கொரிந்தியர் 12. 1 Corinthians 12 verse 14. 1 Corinthians 12 and verse 14. சரீரமும் ஒரே அவயவமாயிராமல் அநேக அவயவங்களாய் இருக்கிறது. verse 19. அவை எல்லாம் ஒரே அவயவமாய் இருந்தால் சரீரம் எங்கே? All of you are significant in the body. All of you are different. But you are all in the same body. இந்த பூமியில ஒரு தாக்கத்தை, ஒரு நற்தாக்கத்தை
ஏற்படுத்த உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். யூ ஆர் கால்ட் டு மேக் அ டிஃபரன்ஸ். உங்கள் மூலமாக தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். எவ்வளவு நாள் வாழ்றீங்கிறது முக்கியம் அல்ல, எப்படி வாழுகிறீர்கள். டியூரேஷன் முக்கியம் அல்ல, உங்களுடைய டொனேஷன், உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் முக்கியம். நீங்க எந்த விதமான சேவை செய்கிற காரியத்திலும் சர்ச்சுக்குள்ள விசுவாசிகளுக்கு, மற்றவர்களுக்கு 4 பேருக்கு ஆசீர்வாதமா இல்லாம இருக்கிறீங்களா? என்ன சாக்கு போக்கு சொல்ல போறீங்க? Do you have excuses for not being a blessing to others? முடிக்கும் பொழுது ரிக் வாரன் இதை சொல்லி முடிக்கிறார் அந்த புக்கில். ஆபிரகாம் முதிர் வயது உள்ளவன், வயசாயிருச்சுன்னு எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. யாக்கோபு பாதுகாப்பு உணர்வு இல்லாதவன், இன்செக்யூர் மேன். லேயாள் கவர்ச்சியற்றவள். கிதியோன் ஒரு ஏழை. சிம்சோன் தவறான உறவு கொண்டிருந்தவன். ராகாப் சன்மார்க்க நெறியற்றவள். தாவீது தகாத உறவும் குடும்பத்தில் பல பிரச்சனைகளும் உடையவன். எலியா தற்கொலை எண்ணம் கொண்டவன். எரேமியா சோர்வடைந்தவன். யோனா தயங்கி நின்றவன். நகோமி ஒரு விதவை. யோவான் ஸ்நானகன் பைத்தியக்காரன் போல இருந்தவன். பேதுரு துடுதுடுப்புள்ள ஒரு முற்கோபி. மார்த்தாள் கவலைப்பட்டு வருத்தமடைந்தவள். சமாரிய பெண் முறிந்து போன அநேக திருமண உறவுகளை கொண்டவள். சகேயு எவருக்கும் பிடிக்காதவன். தோமா சந்தேகப்பட்டவன். பவுல் தேக ஆரோக்கியம் இல்லாதவன். தீமோத்தேயு பயந்த சுபாவம் உள்ளவன். இவர்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் பொருந்தாத குணம் கொண்டவர்கள்தான். ஆனால் இவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தமது ஊழியத்தில் பயன்படுத்தினார். நீங்களும் சாக்குப்போக்கு சொல்வதை நிறுத்தினால் உங்களையும் தேவன் பயன்படுத்துவார். சேவை என்பது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செய்ய வேண்டிய ஒன்று. சர்வீஸ் இஸ் நாட் ஆப்ஷனல். திஸ் இஸ் த 4th purpose. இதான் 4வது நோக்கம். சர்விங் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் primarily, and whatever life gives you as opportunity, do whatever you do as unto the Lord. தேவனுக்கென்று நீங்கள் செய்யுங்கள். ஆமென். You are called primarily to serve, to be a blessing. இதை குறித்து இன்றைக்கு இன்ட்ரோடக்டரி தான் பார்த்தோம். இன்னொரு 6 நாட்களுக்கு இந்த சேவை செய்கிற காரியத்தை ஆழ்ந்து படிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். ஆமென். நல்ல தகப்பனே, எங்களோடு இடைப்பட்டதற்காக, பேசினதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ். தேங்க்யூ லார்ட் ஃபார் த டீச்சிங்ஸ். எங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ளுதல் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை. தொடர்ந்து இந்த நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ள எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. ஹெவியா இருக்குதா? முதல் நோக்கத்தை விட 2வது நோக்கம் கஷ்டமா இருக்கு. 2வது நோக்கத்தை விட 3வது நோக்கம் கஷ்டமா இருக்கு. 3வது நோக்கத்தை விட 4வது நோக்கம் கஷ்டமா இருக்கு. 4வது நோக்கத்தை விட 5வது நோக்கம் கஷ்டமா இருக்குமோ? அவ்வளவுதான், 5ஓட நிறுத்திடுவாங்க. ஆமென். பைபிள் இருக்கிறத 5 ரொம்ப அழகா ரிக் வாரன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். யூ ஆர் பீயிங் பிளஸ்ட். இதை மட்டும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பர்சனல் ரிவைவல் தான். ஆமென். காட் பிளஸ் யூ.